ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோதுமை மாவு வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம எடுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு, அது கூட உப்பு, அப்புறமா தேங்காய், அதுக்கப்புறமா நல்லா கொதிக்க வச்ச தண்ணி இருக்குல்ல, அதுவும் கூட எடுத்துகிட்டு நல்லா ஒழிச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி அந்த அளவுக்கு கட்டி வேணும்னு இல்லை, அதை விட கொஞ்சம் லூஸாக நல்லா கையை விடாமல் நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, மேலே ஒரு ஈர துணியாக இல்லைனாது எண்ணெய் தேய்ச்சிட்டு வச்சிடலாம் நம்ம உருண்டை பிடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டியாக நம்ம பூரியை விட சின்ன சின்ன உருண்டையாக ஆக்கிட்டு நம்ம வந்து ஆவியில் வேக வைக்க போகிறோம். நான் வந்து அதுக்கு இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுட்டு ஒரு வாழை இலை போடணுங்கிற அவசியம் இல்லை. நான் வாழை இலை இருந்தனால வாழை இலை போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த குட்டி குட்டியாக இருக்க உருண்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது ஒரு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஆகும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் உருண்டை பெருசு பெருசாக இருக்கனால டைம் எடுக்கும். அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ஒரு பேனில் வந்துட்டு ஆயிலு, அது கூடவே வந்துட்டு கடுகு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அப்புறமா பார்த்திங்கன்னா வரமிளகா, பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக தேங்காய் போட்டுட்டு அந்த வறுத்து வச்சுருந்தோம்ல வேக வச்சு வச்சுருந்தால அது வந்து ஆட் பண்ணிக்கலாம்.